வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2025ஓட 15வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கம்மிங் ஏப்ரல் 3 நைட்டு 7:30க்கு ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு வெற்றி கிடைச்சது. அதுக்கு அடுத்து தொடர் தோல்வியில இருந்து வர போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். KKRம் லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய அடி வாங்கிட்டு வர போறாங்க. ஸோ இங்க யாருக்கு தோல்வி தொடர போகுது, யாருக்கு இரண்டாவது வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்ம அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் மேட்ச் நடக்க போகுது. கொல்கத்தா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஷார்ட் பவுண்டரிஸ், அவுட்ஃபீல்ட் ரொம்பவே குயிக்கா இருக்கும். இட்ஸ் டோட்டலி பேட்டிங்க்கு சாதகமான ட்ராக்கா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவு சப்போர்ட்டிவா இருந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பெட்டர் அட்வான்டேஜஸ் யாருக்கு அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு தான். இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 163, ஹை ஸ்கோர்னு வரும்போது 262 பஞ்சாப் கிங்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த லோ டோட்டல் போது 49 ரன் RCB ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூல ஓவராலா 93 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 38 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 55 மேட்சும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ இருக்கும், பவுலர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதை யூஸ் பண்ணி சேசிங்ல எவ்வளவு ரன்னாலும் சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவரால் 28 மேட்சஸ், அதுல KKR 19 மேட்சும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 9 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஹோம் அட்வான்டேஜஸ் இதெல்லாமே கன்சிடர் பண்ணும்போது KKRக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அவங்க தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஆனா வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது ரெண்டு டீமுக்குமே 50-50 ஆப்ஷன் தான். ஏன்னா இட்ஸ் டோட்டலி பேட்டிங் ட்ராக். ஸோ பேட்டிங் ட்ராக்குங்கும் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பயங்கரமான டாப் 5 பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன் தான் ரெண்டு டீமுக்குமே கொடுக்க முடியும். ஓகே டூட்ஸ், நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ அதுல ஒரு பெஸ்டான ஆப், ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசரா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டா இருக்கும். எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆப். இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி, எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ல 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அதாவது ஓவராலா 4 மெம்பர்ஸ் தான் பிளே பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும் செகண்ட் பிளேஸ்ல வர யூசருக்கும் 2 பேர்த்துக்குமே பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1449 ரூபா கான்டெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஓவராலா 5000 பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற ஆப்ல எல்லாம் பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு மட்டும் தான் அந்த 5000 கிடைக்கும். ஆனா இங்க பூம் 11ல என்ன பண்ணிருக்காங்க, யூசர்ஸ் மோஸ்ட்லி லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500, செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500 பிரைஸ் அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 4 மெம்பர்ல 2 மெம்பர் பிரைஸ் எடுக்க போறாங்க. ஸோ ஒரு கான்டெஸ்ட் 1500 ரூபாய் இன்வெஸ்ட் 1450 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, 1050 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு 5 கான்டெஸ்ட் இந்த மாதிரி பிளே பண்றீங்க அப்படின்னா ஓவராலா அந்த ஒரு மேட்சுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு மேட்சுக்கு 4000 ரூபாய். அந்த டேல ஒரு 2 மேட்ச் பிளே பண்றீங்க, மந்த்லி அப்ப கால்குலேட்டிவ் பண்ணி பாருங்களேன். எப்படினாலும் ஒரு 30 to ஒரு 50000 ரூபாய் நீங்க ஸ்மால் லீக்ல இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணியே நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். நல்லா யோசிங்க, இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா 95% உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கான்டெஸ்ட் வந்து பூம் 11ங்கிற ஆப்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களை பூம் 11 ஆப்ல நான் பிளே பண்ண சொல்றேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா உங்களே எடுத்துக்கோங்க, ஒரு 60 ரூபால ஒரு கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க. ஆனா
அதே மாதிரி ஒரு 5000 ரூபாயில ஒரு கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க, 5000 ரூபாய் வேணாம், ஒரு 2500 ரூபாயில ஒரு கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா 60 ரூபாயில பிளே பண்ற கான்டெஸ்ட்ல என்ன மாதிரி டீமை பிக் பண்ணுவீங்க? 2500 ரூபாயில பிளே பண்ற கான்டெஸ்ட்ல என்ன மாதிரி டீம் பிக் பண்ணுவீங்க? 60 ரூபா தானே அப்படின்னு சொல்லி ரிஸ்கா நீங்க டீமை பிக் பண்ணுவீங்க. ஆனா 2500 ரூபாய்க்கு நீங்க பிளே பண்ணும்போது அப்படி பிளே பண்ணுவீங்களா? கண்டிப்பா டீம் அந்த மாதிரி ரெடி பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி சேஃபா தான் டீம் பிக் பண்ணுவீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா வந்து 60 ரூபா கான்டெஸ்ட்ல பிளே பண்றேன், 100 ரூபா கான்டெஸ்ட்ல பிளே பண்றேன், 150 ரூபா கான்டெஸ்ட்ல பிளே பண்றேன், பிளே ஆகி லாஸ் ஆகிறீங்க. சோ உங்களை மாதிரி தானே மத்த யூசரை யோசிப்பாங்க. இப்ப இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு டீம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. உங்களோட மனப்பான்மையில தான் ஆப்போசிட் பிளேயரும் ரெடி பண்ணிருப்பாங்க. சோ அந்த பிளேயர்ல இருந்து ஒரு டீம் ரெடி பண்றீங்களா 11 பிளேயரை கொண்டு, அதுல 9 பிளேயரை மட்டும் வச்சுக்கோங்க, மீதி இருக்க 2 பிளேயரை மட்டும் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல நீங்க ரெகுலரா பிளே பண்றீங்க அப்படின்னா மோர் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன கான்டெஸ்ட் விட்டுட்டு கொஞ்சம் பெரிய கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா ப்ராஃபிட் கிடைக்கும். ரொம்பவே சூப்பரான ஆப். பூம்11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் குட்டன் டிகாக், சுனில் நரேன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3 அஜின்கே ரஹானே, அண்ட் தென் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரிச் நோர்கியா, வைபவ் அரோரா, அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இதான் கேகேஆரோட ப்ராபபிளான பிளேயிங் 12. இதுல இம்பாக்ட் பிளேயர்னு பார்க்கும்போது வைபவ் அரோராவும் ஆங்கிரிஸ் ரகுவன்சியும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு எடுக்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ஆண்ட்ரிச் நோர்கியா 1, வைபவ் அரோரா 2, ஹர்ஷித் ராணா 3, அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் 4. ஓவராலா 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். ஸ்பின்னர்னு பார்க்கும்போது ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் சுனில் நரேன் 5, அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க கேகேஆர். இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார், சுனில் நரேன் 4 ஓவர், அண்ட் தென் ஹர்ஷித் ராணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியா கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் வரும், வைபவ் அரோராட்ட இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர், அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல்ட் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அனிகேத் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, ஜெய்தேவ் உனாட்கர், ஜீசன் அன்சாரி. இதான் எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் ஜெய்தேவ் உனாட்கட்டும் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கு. இவங்க எத்தனை பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல பேட் கமின்ஸ் 1, ஹர்ஷல் பட்டேல் 2, முகமது சிராஜ் 3, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஜெய்தேவ் உனாட்கர் 4 ஃபாஸ்ட் பவுலர். ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர் ஜீரன் அன்சாரி 5, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ்ல அபிஷேக் சர்மா. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுல ஹர்ஷல் பட்டேல் டெத்ல பவுல் பண்றதுனால 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, முகமது சமியும் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் பேட் கமின்ஸ் ஒரு 3 ஓவர், அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட் ஒரு 3 ஓவர், அன்சாரி 4 ஓவர், அந்த பேலன்ஸ் இருக்க 2 ஓவரை அபிஷேக் சர்மா பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்க்க போறோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல குட்டன் டிகாக் 1, அந்த ஆப்போசிட் டீம்ல ஹென்ரி கிளாசன், அந்த இசான் கிசான் 3 பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வர போறாங்க. இல்ல விக்கெட் கீப்பர் பண்ண போறது குட்டன் டிகாக்கும் அண்ட் தென் ஹென்ரி கிளாசனும் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்களேன். ஏன்னா குட்டன் டிகாக்கும் ஹென்ரி கிளாசன் 2 பேருக்குமே விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இல்லாம பேட்டிங்லயும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஹென்ரி கிளாசன். சின்ன கிரவுண்டே யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டார் அப்படின்னா ஹென்ரி கிளாசன் பேட்ல இருந்து கண்டிப்பா 30+ ரன் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் பண்றாங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசனை ஒன் ஆஃப் த டீம்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குட்டன் டிகாக் பர்டிகுலர்லி கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீம்ல குட்டன் டிகாக்க கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க கேகேஆர் அப்படின்னா நீங்க குட்டன் டிகாக்க ஒரு 70% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இசான் கிசான் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து 30 to 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வரக்கூடிய குட்டன் டிகாக் அண்ட் தென்
ஹென்ரி கிளாசன், இசான் கிசான் 3 பேர்த்தையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சுனில் நரேன் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணிடுவாரு. பவர் பிளேலயே ஒரு 15 to 25 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல, எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அஜிங்கே ரஹானே அண்ட் தென் ஆண்ட்ரூ ரகுவன்சி இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல, அதாவது ஒரு 10 டீம் பிளே பண்றீங்களா, அதுல ஒரு 3 டீம்ல அஜிங்கே ரஹானேவையும் இன்னொரு 3 டீம்ல ஆண்ட்ரூ ரகுவன்சியும் ட்ரை பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 4 டீம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ வெங்கடேஷ் ஐயர், அஜிங்கே ரஹானே, ரகுவன்சி 3 பேர்த்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா அஜிங்கே ரஹானே பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா ஒரு 40 ரன் ஆடிடுவாரு. இதே வென்யூல பெங்களூருக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல நாக் ஆடினாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். அண்ட் தென் ரகுவன்சி த மேன் இன் ஃபார்ம். ஸோ கன்சிகூட்டிவா ஆடிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 20 to 30 ரன் ஆடி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் டோட்டலி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஒரு 10 மேட்சுக்கு ஒரு மேட்ச் தான் ஆடுவான் வெங்கடேஷ் ஐயர், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு மேட்ச் இந்த மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ வேற வழி இல்லை, அஜிங்கே ரஹானே, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர் 3 பேர்த்தையும் ஸ்பிளிட் பண்ணி தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் இந்த 3 பிளேயர்ல யாரு சேஃபா வருவாங்க அப்படிங்கும்போது அஜிங்கே ரஹானே மோஸ்ட்லி சேஃப் ஆப்ஷன். அண்ட் தென் அதுக்கு அடுத்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் ரகுவன்சி, ரொம்ப ரிஸ்கி பிக் தான் வெங்கடேஷ் ஐயர். அண்ட் தென் ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பேட் பண்றாங்க. ஸோ டாப் ஆர்டர் கொஞ்சம் இயர்லியா கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல ரிங்கு சிங் ஒரு மஸ்ட் பிக். ஏன்னா 30 to 40 ரன் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா, இல்ல ஒரு 12 ஒரு 14 ஓவருக்கு அப்புறம் தான் வருவார் அப்படின்னா ஒரு 10 to 15 ரன்ல விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரிங்கு சிங் கிட்ட. அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் த மேன் இன் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணிட்டாரு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் விட்டு இருந்து 1 விக்கெட். ஸோ அதுவும் பர்டிகுலர்லி கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட். அண்ட் தென் பேட்டிங்ல சேசிங்ல உள்ள வந்து ஒரு 20 to 35 ரன் எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 40+ ரன், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ஆண்ட்ரூ ரசலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரமன்தீப் சிங் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய அஜிங்கே ரஹானே, ஆண்ட்ரூ ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர் 3 பேர்த்தையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி ட்ரை பண்ண சொல்லிட்டோம். இந்த 3 பேர்த்தையுமே நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல ரமன்தீப் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது டாப் ஆர்டர் ஏழை கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு பவுலருக்கு ஃபேவரபிளா ஒரு டீம் பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல ரமன்தீப் சிங் பேட்டிங்ல ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ் ஆனாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஹர்ஷித் ராணா செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்கன்னா மட்டும் ஹர்ஷித் ராணாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் வருண் சக்கரவர்த்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆண்ட்ரிஜ் நோர்கியா டெத்ல பவுல் பண்றதுனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், நிறைய டாப்பேஜ் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போவாரு. போனாலுமே 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆண்ட்ரிஜ் நோர்கியா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷித் ராணா. ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் வைபவ் அரோராவை ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா விக்கெட்டே கிடைக்காது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருவாரு. இவரை ட்ரை பண்ற ஒரு 20% ரிஸ்கி டீம்ல ரிஸ்கா அந்த டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல பிக் பண்ணிருங்க. ஏன்னா 3 விக்கெட் கிடைச்சிது, அவர் வைஸ் கேப்டன்ல போட்டிருக்கோம் அப்படின்னா மடன்னு ஒரு 160 இருந்து 170 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அது அந்த காரணத்தினால ரிஸ்கி பிக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒன்னு அந்த டீம் டாப்ல வரும், இல்லைன்னா டோட்டலா ஃபிளாப் ஆயிடும். 2 ஆப்ஷன் தான். இப்போ கேகேஆர்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னா குடண்டிகா 1, சுனில் நரேன் 2, அஜிங்கே ரஹானே 3, அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் 4. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆண்ட்ரிஜ் நோர்கியா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷித் ராணா 5, அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி 6. இந்த 6 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரி. இந்த 2 பேர்த்தையும் டிராப் பண்றீங்க அப்படின்னா அங்க ரிங்கு சிங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல ரொம்ப ரிஸ்கா போகும்னா ரமன்தீப் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரிஸ்கி டீம்ல மட்டும் வைபவ் அரோராவை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல டாப்ல வரக்கூடிய டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் இந்த 5 பிளேயரையுமே டீம்ல மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா டிராவிஸ் ஹெட் குயிக்கா ஒரு 30 ரன் ஆடிடுவாரு. அபிஷேக் சர்மா 2 ஓவர் பவுல் பண்றாரு, அவரும் குயிக்கா ஒரு 25 ரன் ஆடிடுவாரு. அண்ட் தென் இசான் கிசான் லாஸ்ட் 2 மேட்ச் பிளாப், கண்டிப்பா சின்ன கிரவுண்டு, கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வந்துடும். நிதிஷ்குமார் ரெட்டி ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கும். லாஸ்ட் 3 மேட்சுமே பெரிய அளவுல ஸ்கோர் ஆடல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும்.
போத் இன்னிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, சேசிங்கா இருந்தாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது 5th ஆப்ஷன்ல ஹென்ரி கிளாசனையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இசான் கிசான் அவரோட ஃபிளாப் கண்டினியூ ஆகும், கிளியர்லியா விக்கெட் விட்டுருவாரு. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் விக்கெட் விட்டுருவாங்க. இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியும் பெருசா ஸ்கோர் ஆட மாட்டாரு அப்படின்னு ஒரு 2 பேர்த்த, இந்த டாப்ல இருக்க 5 பிளேயர்ல இருந்து ஒரு 2 பேர்த்த டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல அனிகேத் வர்மாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. சேசிங்னு வரும்போது இவருக்கு பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வேணா கிடைக்கும், இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அபினவ் மனோகர், ஆல்ரெடி நான் சொல்ற மாதிரி தான் எப்பவுமே டாப் பேட்டர் ஒரு 4 to 5 பேட்டர் இயர்ல கொலாப்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னா மட்டும் அபினவ் மனோகரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பவுலிங் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல SRH பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமது ஷமி 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அன்சாரி லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்தனால கண்டிப்பா நிறைய மெம்பர்ஸ் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. KKR கிரவுண்ட், அதாவது ஈடன் கார்டன்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆவரேஜா 1 விக்கெட் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப், எல்லாரும் மாதிரியும் சேஃபா யோசிக்காம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கும் பேட் கமின்ஸ் இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா KKRக்காக நிறைய மேட்ச் பேட் கமின்ஸ் ஆடி இருக்காரு, ஈடன் கார்டன்லயும் நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு. கண்டிப்பா 2 to 3 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட் கமின்ஸ் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கும். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் பேட் கமின்ஸ் பவுலிங்ல இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ அவரை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட் உள்ள பிளே பண்ணாரு அப்படின்னா அவரு 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா பேட் கமின்ஸும் ஜெய்தேவ் உனாட்கட்டி ட்ரை பண்ணுங்க. இல்ல எல்லா யூசர் மாதிரியே நான் சேஃபா போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா முகமது ஷமியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜீசன் அன்சாரியா ஒரு 10 to 20% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த டீம்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் 8, அபிஷேக் சர்மா 9, இசான் கிசான் 10, ஹென்ரி கிளாசன் 11, பேட் கமின்ஸ் 12, ஜெய்தேவ் உனாட்கட் 13. 14th ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் 14, அதுவே செகண்ட் பவுலிங் அப்படின்னா முகமது ஷமி 14. அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது அனிகேத் வர்மா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. 15. இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்கியா ஒன் ஆஃப் த டீம்ல ஒரு சில டீம்ல மட்டும் ஆட் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் KKR சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா குடன் டிகாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுனில் நாராயண் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எதுல வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. KKR ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அஜின்கே ரஹானேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து அபிஷேக் சர்மாவை கேப்டனாவும் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன், அண்ட் தென் டிராவிஸ் ஹெட்டை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இசான் கிசானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, இல்ல ஒரு 200+ ரன்னை சேஸ் பண்ண போறாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு டீம் ரெடி பண்றீங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசனை கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் பேட் கமின்ஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.